வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் ரொம்பவே அதிசயமா ஒரு டிரைவ் போலான்னு ராஜியை கூட்டிட்டு போறாரு. கார் போயிட்டு இருக்கு. இப்ப நாம எங்க போறோம்னு கேக்குறாங்க ராஜி. கதிர் அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்க. சொல்லுங்கிறாங்க. தூரமா எங்கேயாவது போறோமா இல்ல பக்கத்துல தானா அப்படின்னு ராஜி கேட்க சிரிப்போட வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு கதிர். அப்படின்னு யோசிக்கிற ராஜி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு ஞாபகம் தானா அப்படின்னு கதிர் கேட்க டிரைவிங் போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அதுவும் கூடவே சின்னதா ஒரு மழை தூறல் போட்டதுன்னு வையேன் செம்மையா இருக்கும். அப்போ கரெக்டா நல்ல பாட்டா போட்டு ஜாலியா கேட்டுக்கிட்டே எம்புட்டு தூரம் வேணாலும் போலாம் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. சிரிக்கிற கதிர், நீ சொல்றதெல்லாம் சரிதான். மழை பெய்யும் போது எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னா பிரச்சனை இல்ல, வண்டியை ஓட்டிடுவாங்க. புது ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு கதிர் சொல்ல, நீ எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு ராஜி கேட்க, ஓ ஆனா நீ இல்லல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜிக்கு ஒன்றும் புரியல. திடுக்குன்னு பார்த்து புரியலையேங்கிறாங்க. புரியல, இப்ப நீ தானே வண்டி ஓட்ட போற அப்படின்னு செம்மையா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறாரு கதிர். நானா அப்படின்னு ராஜி கேட்க, நீயே தாங்கிறாரு. எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது இல்லைங்கிறாங்க ராஜி. நான் கத்து கொடுக்குறேன். நேத்து கேட்டல்ல டிரைவிங் சொல்லி கொடு, டிரைவிங் சொல்லி கொடுன்னு, அதான் உனக்கு நான் டிரைவிங் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜியால நம்பவே முடியல. அண்ணன் மூடி மூடி திறந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷன் அவர் சொல்ல, சுயநினைவுக்கு வந்து என்ன கண்டிஷன்னு கேக்குறாங்க. நீ ஆசைப்படுறீன்னு தான் கத்து கொடுக்க போறேன், நல்லா கத்துக்கோ, ஜாலியா வண்டி ஓட்டு. ஆனா டிராவல்ஸ் டியூட்டி எதுக்காவது போறேன்னு ஆரம்பிச்சேன்னு வையேன், அதை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன் நான் டிரைவ் பண்ண போனா உனக்கு கௌரவ குறைச்சலா அப்படின்னு ராஜி கேட்க, அதெல்லாம் இல்லைங்கிறாரு கதிர். அப்புறம் அப்படின்னு ராஜி கேட்க, உனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, உன் ஃபோக்கஸ் பூரா அதுல தான் இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். சரி இப்ப கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கதிர் சொல்ல, ரொம்பவே சந்தோஷத்தோட, நிஜமாவே டிரைவிங் சொல்லி கொடுக்க போறியா அப்படின்னு ராஜி கேட்க, ஆமா அப்படிங்கிறாரு கதிர். என்னால கத்துக்கிட்டு கார்லாம் ஓட்ட முடியுமா அப்படின்னு ராஜி கேட்க, முழு மனசோட கத்துக்கிட்டேன்னு வையேன், எண்ணி 10 நாளையில நீ சூப்பரா கார் ஓட்டுவ, அதுக்கு நான் கேரண்டிங்கிறாரு கதிர். ஒரு கிரவுண்டுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு கதிர் இறங்குன்னு சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாங்க ராஜி. இந்த பக்கம் வந்து உட்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, தியரி கிளாஸ்லாம் எதுவும் கிடையாதா, டைரக்டா டிரைவர் சீட்லயே உட்கார சொல்ற அப்படின்னு ராஜி ஆச்சரியமா அதிர்ச்சியமா கேட்க, டிரைவிங்லாம் அப்படிதான் வா அப்படின்னு கதிர் சொல்ல, கலக்கமா ஆர்வமுமா ராஜி எழுந்து வர்றாங்க. 2 பேரும் கீழே இறங்க, வா வந்து ஏறு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி அங்க டிரைவிங் சீட்டுக்கு போறாங்க. கதிர் முன்னாடி ராஜி உட்கார்ந்துருந்த இடத்துக்கு வர்றாரு. உட்காருன்னு கதிர் சொல்ல, ராஜி டிரைவிங் சீட்ல வந்து உட்கார்றாங்க. இங்க பாரு, எந்த டென்ஷனும் வேண்டாம், ஜாலியா வண்டி ஓட்டு, ஓகே அப்படிங்கிற கதிர். இங்க பாத்தியா, இதுதான் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்ல, ஒரே படபடப்பா இருக்கு ராஜிக்கு. தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கியர் பாக்ஸ், இது கியர், இது கிளட்சு, சென்டர்ல இருக்கிறது பிரேக்கு, ரைட்ல இருக்கு பாத்தியா அது ஆக்சிலேட்டர் அப்படின்னு கதிர் ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ராஜி ஒரே ஆர்வமும் டென்ஷனுமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எப்படி கியர் போடணும், எப்படி உட்காரணும் அப்படின்னு அவர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ராஜி சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதானே கதிர் கேட்க, அப்படின்னு ராஜி தலையாட்ட, சரி ஆரம்பி பாப்போம் அப்படின்னு கதிர் கை 2ல இருந்து படப்படன்னு நெட்டி போட்டுட்டு நிமிந்து உட்கார்றாரு. எங்க கிளட்சில் காலை வையே, காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு கதிர் சொல்ல, கிளட்சர்ல காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு சாவியை போட்டு ஆன் பண்றாங்க ராஜி. ராஜி பயத்தோட கிளியே பார்த்துட்டு இருக்க. ஏய் காலையில சாப்பிடலையான்னு கேக்குறாரு கதிர். சாப்பிட்டேனுங்கிறாங்க ராஜி. என்ன சாப்பிட்டேன்னு கேட்க, இட்லிங்கிறாங்க ராஜி. அப்புறம் என்ன, நல்லா அழுத்து அப்படின்னு கதிர் சொல்ல, கியர் ராட அழுத்துறாங்க ராஜி. அப்போ சாவியை திருக, ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அவங்க சொல்ல, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போடு, ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணு, இங்க பாரு கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணு, வண்டி தானா மூவ் ஆகும். இப்ப ஸ்லோவா கிளட்சை விடு பாப்போம், ஸ்லோவா அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே ராஜி ரொம்ப எக்ஸைட் ஆகி, கார் நகருது கார் நகருது அப்படின்னு சொல்ல, ஓட்டுனா நகரதான் செய்யும், அப்படியே போகணும் சரியா, கிளட்சை மட்டும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு, ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர், ஏய் ஸ்டேரிங் எல்லாம் இப்படி திருப்பாத, மெல்ல போ, அப்படிதான் சூப்பர் அப்படின்னு கதிர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ராஜி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப அப்படியே செகண்ட் கியர் போடு பாப்போன்னு கதிர் சொல்ல, எப்படின்னு கேக்குறாங்க ராஜி. அப்படியே பிடிச்சி பின்னாடி போட்டா செகண்ட் கியர், ஓகேவா, கீரை மாத்து அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி கீழே விழுந்த எரேசரை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காங்க.
ஏய் என்ன தேடுற அப்படின்னு கதிர் அதிர்ச்சியா கேட்க கியரை தாங்கிறாங்க ராஜி. ஏய் கியரை இப்படி போடணும், இங்க பாரு இங்க இருக்கு அப்படின்னு கதிர் பயங்கர டென்ஷனா சொல்லிட்டு இருக்க. ராஜியும் பார்த்துட்டு இருக்க. வண்டி நேரா போற ஒரு பைக்ல முட்டிட்டு நிக்குது. ஐயோன்னு தலையில கைய வச்சுக்கிறாரு கதிர். உடனே ராஜி பயத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் சொல்ல. பயப்படாத, சரி சரி ஒன்னும் இல்ல, இரு நான் போய் பாக்குறேன்னு கதிர் படபடப்பா இறங்க. ராஜி பயத்துல அழுதுகிட்டு வாயை பொத்திக்கிறாங்க. ஏய் டென்ஷன் இல்லாம இரு, நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற கதிர் எட்டி பார்த்துட்டு ஐயோ நீ இங்கே இரு நான் வரேன்னு இறங்குறாரு. அங்க கீழே வண்டி விழுந்து கிடக்க. வண்டியில இருந்து விழுந்து கிடக்கிறவரை பாக்குறாரு கதிர். அவ்வளவுதான், அவரும் அதிர்ச்சியில ஆண் வாயில கைய வச்சுக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம குமரவேல் தான். அவரு கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு நிமிந்து, டேய் கண்ணை எங்க வச்சுக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே நிமிர கதிர் அங்க நிக்க அவரு அப்படியே நிறுத்திக்கிறாரு. கதிர் ஐயோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. உடனே ராஜியன் டிரைவிங் சீட்ல இருந்து இறங்கி ஓடி வர்றவங்க அவங்க அண்ணனை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாகி வாயை முடிக்கிறாங்க. அண்ணே அப்படின்னு ராஜி கத்த. கதிர் ரொம்ப சங்கடமா இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே ராஜி ஓடி போய் அண்ணே அண்ணே கை கொடுன்னு அப்படின்னு எழுந்துட்டு இருக்க குமரவேலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ணே அண்ணே சாரிண்ணே அப்படின்னு ராஜி பதற. நீயா வண்டி ஓட்டுன அப்படின்னு குமரவேல் கேட்க ராஜி காரை பாக்குறாங்க. ஓ இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ராஜி ஆமான்னு தலையாட்டுறாங்க. நான் கூட யாரோன்னு நினைச்சு திட்டேன், சாரி அப்படின்னு குமரவேல் சொல்ல. காலில் தான் அடிபட்டுருச்சானே, சாரிண்ணே அப்படின்னு ராஜி சொல்ல. இல்ல ஒன்னும் இல்ல, லேசா சிராய்ப்பு தாங்கிறாரு குமரவேல். ஐயோ அண்ணே என்னண்ணே அப்படின்னு ராஜி அவரோட கையை பிடிக்க வர. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும், ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டேன், தப்பு என் மேலதான், பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல. பதறாங்க ராஜி. சரி உனக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு அவர் தங்கச்சியை பார்த்து கேட்க. இல்லன்னு தலையாட்டுறாங்க ராஜி. கதிர் அங்கேயே சங்கடமாவே நின்னுட்டு இருக்க. சரி வண்டிக்கு எதுவும் ஆகலங்கிறாரு குமரவேல். ராஜியை வண்டியை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அண்ணே சாரிண்ணே சாரி அப்படின்னு சொல்ல. ஏய் எனக்கு எதுக்கு நீ சாரி எல்லாம் சொல்ற, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் கொஞ்சம் கவனிக்காம வந்துட்டேன், நீ நல்லா தான் ஓட்டுற, சூப்பரா ஓட்டுற, இன்னும் நல்லா ஓட்டு அப்படிங்கிற குமரவேல் கதிரை பார்க்க அவர் முகத்தை வேற பக்கம் திருப்பிட்டு நிக்கிறாரு. அடுத்து குமரவேல் கையை தேய்ச்சிக்கிட்டே வண்டியை தூக்க போக இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு கதிர் ஓடி வந்து ஹெல்ப் பண்ண. இல்ல இருக்கட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு குமரவேல் வண்டியை நிமித்துறாரு. அண்ணே அண்ணே பாத்துண்ணே அப்படின்னு ராஜி பதறிக்கிட்டு நிக்க. ஒன்னும் இல்ல பார்த்து நல்லா ஓட்டு, ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு குமரவேல். அண்ணே சாரிண்ணே அப்படின்னு ராஜி சாரி சொல்லிட்டே இருக்க. பரவாயில்ல நான் வர்றேன் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ற குமரவேல் கதிரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டி எடுக்கிறாரு. குமரவேல் அங்கிருந்து போயிட. ராஜி தப்பு நம்ம மேலதான், ஆனா அதை சொல்லி சண்டை போடுவான்னு பார்த்தா அமைதியா போறான்னு கதிர் நம்ப முடியாம கேக்குறாரு. நான் தான் சொல்றேன்ல எங்க அண்ணன் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு ராஜி சொல்ல. மாறினா அவனுக்கு நல்லதுதான், சரி விடு நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு கதிர். ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு பயமா இருக்கு ஆஹான்னு பதறாங்க ராஜி. ஒரு பயமும் வேணாம், வா வந்து உட்காரு, அட வா உட்காரு அப்படின்னு கதிர் சொல்ல. ராஜி படபடப்பும் பதட்டமுமா போய் டிரைவிங் சீட்ல உட்கார்றாங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ராஜி பயங்கர பதட்டமும் பயமா உட்கார்ந்துருக்க. நல்ல நிதானமா மூச்சை நல்லா இழுத்து உள்ளர விடு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு செஞ்சு காட்ட. ராஜியும் அதே மாதிரி செய்யறாங்க. அவ்வளவுதான், அம்புட்டு தான், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டணும் சரியா, கால் தான் எல்லாமே அப்படின்னு கதிர் சொல்ல. மறுபடி வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க ராஜி. வண்டி போகுது. பாண்டியனோட கடையில கஸ்டமர் 2-3 பேர் நின்றுருக்க. பழனி ஒவ்வொன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பிஸ்கட் ஒரு பாக்கெட்டு, ரவை ஒரு பாக்கெட்டுன்னு கேட்டுட்டு இருக்க. முழு நேர வேலையா கல்லாவில் உட்காந்துட்டு ஜாலியா அங்க இருக்கதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு மாணிக்கம். பழனி பாவம் ஆஞ்சநேயர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி பொருளை எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து கோதுமை மாவு பாக்கெட் ஒண்ணு, என்ன ஒண்ணுன்னு அவரு சொல்ல. இதோ எடுத்து வச்சுட்டேன்னு அப்படின்னு வேக வேகமா எடுத்து வைக்கிறாரு பழனி. அந்த கடலை மாவு பாக்கெட்டுன்னு சொல்ல. இந்தா எடுத்து வச்சாச்சுன்னு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் பாக்குறாரு அவரு. மாணிக்கம் இதெல்லாம் ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. தம்பி சீக்கிரம்ப்பா, கஸ்டமர் வெயிட் பண்றாங்கல்ல, உங்க டயத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அடுத்த சிப்பு குடிக்கிறாரு மாணிக்கம். அப்படின்னு பழனி தலையாட்டிட்டு இருக்க. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பான்னு இவர் சொல்றாரு. எல்லாம் போட்டாச்சான்னு கஸ்டமர் கேட்க. ஆச்சுங்கிறாரு பழனி பைய கொடுத்துக்கிட்டு. பில்லு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு மாணிக்கம் கேட்க. 950ங்கிறாரு பழனி. 950 கஸ்டமர் கேட்க. ஆமா அண்ணங்கிட்ட கொடுங்க பணத்தை அப்படின்னு பழனி சொல்ல. அவரு பணம் கொடுக்க வர்றாரு. மாணிக்கம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்தது உங்க லிஸ்ட கொடுங்கன்னு அப்படின்னு பழனி கேட்க. இந்தாப்பாங்கிறாரு. பைய இருக்கா அப்படின்னு பழனி கேட்க. இந்தாப்பான்னு பைய கொடுக்கறாரு. இங்க ஒரு கஸ்டமர் பணத்தை கொடுத்துட்டு இந்தாங்கன்னு வாங்கிட்டு போறாரு. பழனி வேகமா தேடிக்கிட்டு இந்த பக்கம் வர. அந்த பக்கம் இருக்கான்னு போய் பாருப்பா, நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டீங்களா, கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு இல்லாத அதிகாரம் பண்ணிக்கிட்டு மாணிக்கம் உட்கார்ந்துருக்க.
பாவம் பழனி பாஞ்சு பாஞ்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு அப்பாடான பெருமூச்சு விட்டுட்டு அங்க வந்து ஒரு மூட்டையில உட்கார மாணிக்கம் ஜாலியா காதை நோண்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னப்பா, என்ன தம்பி, டயர்டா இருக்கா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, ஆமாண்ணேங்கிறாரு பழனி. சரி, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு அவரு கேட்க, இல்லண்ணே பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாரு பழனி. ஏன்பா, நான் கூட மளிகை கடை வேலைன்னா சுலபமா இருக்கும்னு நினைச்சேன், இது என்ன இம்புட்டு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாணிக்கம் கேட்க, இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாத வேலைன்னு எதுன்னு இருக்கு, எல்லா வேலையிலையும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதானே செய்யுது அப்படின்னு பழனி சொல்ல, சரியா சொன்ன தம்பி, 100க்கு 100 உண்மை அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்க, பழனி படியேறி வர்ற மயிலை பார்த்துடுறாரு. மயிலு அப்படின்னு அவரு சொல்ல, சித்தப்பா அப்படின்னு மயிலு படியேறி வர்றாங்க. பழனி எழுந்து நிக்க, வாமா மயிலுன்னு அவங்க அப்பா தென்னாவட்டா உட்கார்ந்து இருக்காரு. மயிலு அசட்டு சிரிப்போட மேல வர, என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, என்னப்பா திடீர்னு கடப்பக்கம்லாம் வந்திருக்க, ஓ மாமா அவ்வளவு ஈஸியா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கடப்பக்கம் விட மாட்டாரு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, மயிலு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. மயிலு என்ன பாக்குறேன்னு சொல்லி வந்திருப்பா, என்னம்மா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஆஹா இல்லப்பா, நான் கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல, என்ன இதுங்கிற மாதிரி அவங்க அப்பா சுட்ட கத்திரிக்காய் மாதிரி முகத்தை வச்சுட்டு பாக்குறாரு. வேலைக்கா, என்ன வேலைக்குமான்னு அவரு கேட்க, நான் இனிமே நம்ம கடையில தான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, பழனி அப்படியே அதிர்ச்சி ஆகி பாக்குறாரு. அவங்க அப்பாவும் ஆன்னு பார்த்துட்டு இருக்க, என்னம்மா நீ என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாரு பழனி. நீ நம்ம கடையில வேலை செய்ய போற விஷயம் மச்சானுக்கு தெரியுமா அப்படின்னு பழனி கேட்க, ஓ தெரியும் சித்தப்பா, அவரோட அனுமதியோட ஆசீர்வாதத்தோட தான் நான் கடைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சூப்பர் சூப்பர்னு அவங்க அப்பா தலையாட்டிட்டு இருக்காரு. ரைட்டு, நாளையில இருந்து கிழக்குல உதிக்கிற சூரியன் வடக்குல உதிக்கும் போல இருக்கே, ஆமா எப்படிமா நீ அனுமதி வாங்கின அப்படின்னு பழனி ஆச்சரியமா கேட்க, அதெல்லாம் வாங்கிட்டேன் சித்தப்பா அப்படின்னு மயில சொல்ல, சூப்பர்மா, மாப்பிள்ளையும் தம்பியும் மாத்தி மாத்தி டெலிவரிக்கு போயிடுறாங்க, சம்பந்தியை எப்பவாவது தான் கடைக்கு வர்றாரு, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம நான் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ வந்துட்டல்ல, இனிமே நாம பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா ஜாலியா சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. என்னால இப்ப கூட நம்ப முடியலம்மா, என் அக்காவுக்கு கிடைக்காத அனுமதி உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க, அது வந்து சித்தப்பா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கும் போதே சரவணன் வர்றாரு. கல்லால சட்டமா உட்காந்துக்கிட்டு, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு ஏதோ அவங்க வீட்டுக்குள்ள வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாரு மாணிக்கம். ஏய் சரவணா, இந்த புள்ள மயில் இங்க வேலைக்கு வர்ற விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு பழனி கேட்க, அவர் வாயை திறக்காம தலையை மட்டும் ஆமான்ற மாதிரி ஆட்டுறாரு. உடனே பழனி நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. அட பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மயிலு, என்ன மயிலு நின்னுகிட்டே இருக்க, வா உட்காரு அப்படின்னு ஏதோ கல்யாண மண்டபத்துல இருக்க மாதிரி அவரு கூப்பிட, இதோ இருங்கப்பா சேர் எடுத்துட்டு வரேங்கிறாங்க. அட இங்க வாமா, இங்க வந்து உட்காரு, வாமா வந்து கல்லாவுல உட்காரு நீ அப்படின்னு மாணிக்கம் எழுந்து இடம் கொடுக்க, சரவணனை பார்த்துட்டு, இல்லப்பா வேணாப்பா அப்படின்னு மயிலு சொல்ல, வாமா கல்லாவுல வந்து உட்காரு, வா நம்ம கடை தானே, வா மயிலு என்ன யோசிக்கிற, வா அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க. சரவணன் முறைச்சிட்டு இருக்கு நிக்க. மயிலு லைட்டான பதட்டத்தோட பாத்துட்டு இருக்காங்க. வா மயிலு, சும்மா வா வா வந்து உட்காரு, வா நல்லா உட்காரு அப்படின்னு மயிலோட கையை பிடிச்சி கல்லாவுல உட்கார வைக்கிறாரு மாணிக்கம். பாவம் ராஜா தன்னோட மகளுக்கு பட்டம் கட்டி வைக்கிறாரு. ஊரா வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இந்த குடும்பம் தான் பெஸ்ட் உதாரணம். மயிலு கொஞ்சம் சங்கடமா உட்கார, நல்லா நல்லா உட்காருமா, நல்லா சாஞ்சு உட்காருமா அப்படின்னு மகளை உட்கார வைக்க, மயிலும் உட்கார்ந்துகிட்டு கெக்க விக்கன்னு சிரிக்குது. முதலாளியம்மா உட்கார்ந்த பிறகுதான் கல்லாவே களை கட்டுது, சூப்பர்மா சூப்பர் உட்காரு அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, பழனியும் சரவணனும் அன்னீசியும் கோவமா நிக்கிறாங்க. ஆமா உங்க அம்மாவுக்கு தெரியுமா நீ கடைக்கு வர்றது அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, இன்னும் சொல்லலப்பா அப்படின்னு மயில சொல்ல, இருமா நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாணிக்கம் ஒரேட்டு வெளியே வர்றாரு. பழனி அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்க. பழனி தம்பி வாங்க, நாம அப்படியே போய் டீ சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட, இல்ல நான் அப்பவே குடிச்சிட்டேங்கிறாரு அவரு. அட வாங்க தம்பி வாங்க, ஒரு டீ தானே வாங்க அப்படின்னு தோல்ல கைய போட்டு கூப்பிட்டுட்டே போறாரு. ரெண்டு பேரும் போயிட்டு சரவணன் கோவமா மயிலுகிட்ட திரும்புறாரு. ஏய் வீட்டுல வச்சு நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன், கடைக்கு வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு கத்த. மாமா எனக்கு வீட்டுல போர் அடிக்குது மாமா, அது மட்டும் இல்லாம அத்தை வேற ஏன் சும்மாவே இருக்குன்னு அடிக்கடி வையிறாங்க அப்படின்னு மயில சொல்ல, ஏய் இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத, என்ன அப்பனும் பொண்ணும் சேர்ந்து கடையை கொள்ளடிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா அப்படின்னு பரிதாபமா கூப்பிடுறாங்க மயிலு.
உடனே நாக்க கடிச்சு, ஏய் இங்க பாரு, வரிசையா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் உன்னை நம்பின குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டே இருக்க. ஏய், நியாயமா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்திருக்கணும்டி, ஆனா உனக்கு அது வரவே இல்லையே. அதுக்கு பதிலா உடம்பு ஃபுல்லா திமிரு ஏறி போயிருக்கு. திமிர் பிடிச்சு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏமாமா இப்படிலாம் பேசுறீங்கிறாங்க மயிலு. ஏய் சி அப்படின்னு சரவணன் மூஞ்சில துப்பாத குறையா சொல்ல, மயிலு திடுக்குன்னு அதிர்றாங்க. சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காத. எங்க அப்பா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்காரு, நம்பிக்கிட்டு இருக்காரு. அவரை நீ ஏமாத்தலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாதுடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆடு ஆடு ஆடிக்கிட்டே இரு. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆடு. இங்க பாரு, நேரம் பார்த்து உன் திமிரெல்லாம் அடக்குறேன்டி அடக்குறேன்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ஒரு லேடி வர்றாங்க. வாங்க 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 வாங்க, என்ன வேணும்னு மயில பரவசமா கேக்குறாங்க. காஞ்ச மிளகா 1/2 கிலோ அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மாமா காஞ்ச மிளகா 1/2 கிலோ அப்படின்னு மயில சொன்னது காதில் விழுந்துச்சு அப்படிங்கிற சரவணன் நீ அடங்குங்கிற மாதிரி சைகை காட்டுறாரு. மயில ஈன்னு சிரிச்சிட்டு தலையாட்ட, கைய கொடுங்கக்கா அப்படின்னு வாங்கிக்கிட்டு, உனக்கு இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரவணன் உள்ளர போக அங்க இருக்க போன் ரிங் ஆகுது. எடுத்து, பாண்டியன் ஸ்டோர் தான், இருக்கு அப்படின்னு மயிலு போன்ல பயங்கரமா பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. ராஜி அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கதிர் சொன்னதெல்லாம் அவங்க மைண்ட்ல வருது. செகண்ட் கியர் போட சொன்னா கியரை தேடிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது அவ்வளவுதான் அப்படின்னு கதிர் சொன்னதை யோசிச்சுக்கிட்டே மெதுவா எழுந்து வர்றாங்க. வெளியே வந்து பார்க்க கதிரும் அவரோட ஃப்ரெண்டும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. கதிர் ரொம்ப ஜாலியா அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க, ராஜி பயங்கரமா கதிரை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நின்று கதிரைய ரசிச்சு பார்த்துட்டு இருந்தவங்க மெல்ல உள்ளர போறாங்க. ஆமா, என்ன திடீர்னு தங்கச்சிக்கு டிரைவிங் கிளாஸ் எல்லாம் ஃப்ரெண்டு கேக்குறாரு. அவ ஆசைப்படுறாங்கிறாரு கதிர். அடுத்து ஃப்ளைட் ஓட்டணும்னு தங்கச்சி ஆசைப்பட்டா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. ஏற்பாடு பண்ணுவேன் அதையும் அப்படின்னு கதிர் பட்டுன்னு சொல்லிட, அவருக்கு பக்குன்னு பொறையேறிடுது. என்னடா அசால்ட்டா சொல்றேன்னு அவர் அதிர்ச்சியா கேட்க, ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டதை அவளுக்கு நான் தானேடா பண்ணணும் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. கையில சிகரெட் வச்சிருக்காரு, இன்னொரு கையில டீ கிளாஸ் இருக்க. மொபைல் எடுக்கணும்னு, மச்சான் இதை புடின்னு சிகரெட்டை கதிர் கையில கொடுக்குறாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு அவர் மொபைலில் பேசிக்கிட்டே அங்கேருந்து போக கதிர் கையில் சிகரெட் இருக்கு. அவர் அதை நிமித்தி என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு. ராஜி அவங்க இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் மறுபடியும் கதிரோட நினைப்பு வர அவரை பார்க்கணும்னு வர்றாங்க. அங்கே கதிர் ஒரு கையில் டம்ளரில் இருக்க டீயை குடிச்சிட்டு இன்னொரு கையில் சிகரெட்டை வச்சிருக்க. ராஜி பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. அப்படியே அவர் டீயை ரசனையோட குடிச்சிட்டு காற்றை ஊதிக்கிட்டு இருக்க. அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னு நினைக்கிற ராஜி ரொம்ப கோவத்தோட அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எப்ப இருந்து இந்த பழக்கம்னு ராஜி கத்த, எந்த பழக்கம் அப்படின்னு கதிர் கேட்க, இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அப்படின்னு கத்துற ராஜி முகத்து முன்னாடி இப்படின்னு விசிரிக்கிறாங்க. கதிர் அதை எடுத்து பார்த்துட்டு, நான் இதெல்லாம் பிடிக்க மாட்டேன், இவன் தான் அப்படின்னு கதிர் காமிக்க பேசிக்கிட்டே அவர் வர்றாரு ஃப்ரெண்டு. அண்ணே ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு ராஜி கோவமா கூப்பிட, ஒரு நிமிஷம் சார் கூப்பிடுறேன் அப்படின்னு போனை வைக்கிறவரு, என்னம்மா தங்கச்சி அப்படின்னு கேட்க, அண்ணே நீங்க தான் இவரை கெடுக்கிறதா, நல்லவர்னு நம்பி தானே பழக விட்டேன், நீங்க இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கத்த, நான் என்ன பண்ணேன்னு புரியாம பாக்குறாரு அவரு. சிகரெட் பிடிக்கலாம் பழக்கி இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அம்மா பழக்கெல்லாம் இல்லம்மா, ஒரு கையில டீ ஒரு கையில சிகரெட்டு, போன் வந்ததா அதனால அதை அட்டன் பண்றதுக்காக தான் சிகரெட் அவன் கையில கொடுத்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. கதிர், ஓ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியான்னு ஜாலியா சிரிக்கிறாரு. கொடுக்கறதுதான் கொடுக்குறீங்க, அந்த டீயை கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு ராஜி சூப்பரான கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு ராஜி கேட்க, சாரிம்மா தெரியாம கொடுத்துட்டேன், இனிமே கொடுக்கல மன்னிச்சிடு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, சிகரெட்லாம் பிடிக்க கூடாது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் இவன் பக்கத்துல இருக்கும் போதாவது சிகரெட் பிடிக்காம இருங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஏமான்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆபத்து இருக்கோ அதே ஆபத்து கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, கேட்டுக்கிட்டேம்மா நல்லா கேட்டுக்கிட்டேன், டேய் அதை குடுறான்னு அவரு கையை நீட்ட, இந்தான்னு நீட்டுறாரு கதிர். நான் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா போய் சிகரெட் பிடிச்சிக்கிறேன் கரெக்டா அப்படின்னு ஃப்ரெண்டு திரும்ப, சாப்பிட்டுட்டு போங்கண்ணா அப்படின்னு ராஜி சொல்ல, நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு அவரு தலை தெறிக்க கையில டீ கிளாஸோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ராஜி இன்னும் கோவம் குறையாம பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. கதிர் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. கூட நின்னாலும் ஆபத்துன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு நிக்கிறேங்கிறாங்க ராஜி. ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா பெரிய கம்பெனி அப்படின்னு பொறுமுற ராஜி, அதை கூட வா சாப்பிடலாம் அப்படின்னு கையில இருக்க டம்ளர் வாங்கிட்டு உள்ளர போறாங்க. கொடுத்து வச்ச வேண்டா கதிர், நீ
உனக்காக எவ்வளவு யோசிக்கிறா பாரு அப்படின்னு ரசனையோட சிரிச்சிட்டு இருக்க கதிர் உள்ளர வர ராஜி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கதிர் வந்து சோஃபால உட்கார கையெல்லாம் நல்லா கழுவிட்டல அப்படின்னு ராஜு கேட்க கழுவிட்டேங்கிறாரு கதிர். இனிமே அந்த கருமத்தெல்லாம் நீ கையால கூட தொடக்கூடாது அப்படின்னு ராஜு மிரட்டலா சொல்ல இவரும் பயந்து போன மாதிரி இனிமே நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு தலையாட்ட சாப்பிடுங்கிறாங்க கண்ணாலேயே மிரட்டி. ஓகே மேடம் சொன்னா அதுக்கு அப்பீல் ஏதுன்ற மாதிரி உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு கதிர். கதிரை ஒரு முறைச்சிட்டு ராஜியை சாப்பிட ஆரம்பிக்க கதிர் நிமிந்து ராஜியை பாக்குறாரு. ராஜி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நெத்தியில இருக்க வேர்வையை தொடச்சிட்டு இருக்க கதிர் மேல பாக்குறாரு. ராஜியை மறுபடியும் கழுத்து கண்ணொன்னு தொடச்சிட்டு இருக்க கதிர் மேல பாக்குறாரு. சாப்பிடுற தட்டை கீழே வச்சுட்டு போய் மறுபடியும் ரெகுலேட்டரை இன்க்ரீஸ் பண்றாரு. இப்போ ஃபேன் கொஞ்சம் ஜாஸ்தியா ஓட ராஜியோட முடியெல்லாம் அப்படியே அழகா பரவுது ரெண்டு பக்கமா. ராஜு ஒரு ரிலீஃபோட தேங்க்ஃபுல்னஸோட பாக்குறாங்க. அவங்க தலைமுடி காத்துல அப்படியே அசைஞ்சாட கதிரை பார்த்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா சிரிக்கிறாங்க. கதிரும் சந்தோஷமா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நான் சிகரெட் பிடிக்கல தான், ஒருவேளை நான் சிகரெட் பிடிச்சி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுல உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு கதிர். நான் அந்த 4 ரவுடிங்கிட்ட மாட்டினப்போ நீ ஓடி வந்து காப்பாத்துனல்ல, எனக்கு ஏதாவது ஆனா என்னமோ போகட்டும்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே, நீ எதுக்கு என்ன வந்து காப்பாத்தினு ராஜு பதிலுக்கு கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை தான் நான் திரும்பி வரும்போதே சொல்லிட்டேனே அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கும் அதே காரணம் தான், வாயை மூடிட்டு சாப்பிடுன்னு உரிமையா மிரட்டுறாங்க ராஜி. அப்படின்னு கதிரோட கண்கள் ரசனையோட ராஜிய பார்க்க அவரை சுத்தி அப்படியே இன்னிசை பரவுது. கதிர் ராஜியவே பார்த்துட்டு இருக்க நிமிந்து பாக்குற ராஜி சாப்பிடுங்கிறாங்க. இன்னும் கோவமா இருக்கியோ அப்படின்னு கதிர் கேட்க பேசாம சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு ராஜி மிரட்ட அப்படின்னு கதிர் தலையாட்ட சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டா சொல்றாங்க ராஜி. கதிர் சாப்பிட்டுக்கிட்டே கண்ணால ரொம்ப ரசனையோட ராஜிய பாத்துக்கிட்டு இருக்காரு. 2வது முறையா அவரோட கண்கள்ல காதல் வழிஞ்சு ஓடுது. ஆனா எப்பவும் முதல் அடி எடுத்து வைக்கிற ராஜி இப்ப கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.